திண்டுக்கல்லில் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 7 பேரிடம் 28 லட்சம் மோசடி செய்த அரசு கல்லூரி பெண் பேராசிரியர் மீது எஸ்பியிடம் புகார். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டையைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் அரசு பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பழைய வத்தலக்குண்டுவைச் சேர்ந்த தனபால் என்பவருடன் உனது மனைவி ராஜேஸ்வரிக்கு திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய தனபால் இடைத்தரகர் செல்வராஜுடன் சென்று திண்டுக்கல் எம்இஎம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் சியாமலா தேவியை அணுகியுள்ளார். பேராசிரியர் சியாமலா தேவி லேப் டெக்னீசியன் பணிக்கு 5 லட்சம் ரூபாய் என்றும் கிளர்க் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு 3 லட்சம் என கூறியுள்ளார். வேலைக்கு கல்விச் சான்றிதழ், ஜாதிச் சான்றிதழ், ஆதார் ஜெராக்ஸ் மற்றும் முன்பணமாக ஆளை பொறுத்து 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வாங்கியுள்ளார். செல்வராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் ராஜேஸ்வரி, காயத்ரி, நந்தினி, மாலினி, ரேவதி, செல்வராணி, லிங்கேஸ்வரன் என 7 பேரிடம் அரசு கல்லூரி பணிக்காக 28 லட்சம் முன்பணமாக வாங்கி கொடுத்துள்ளார். இதனிடையே ராஜேஸ்வரி, நந்தினி, காயத்ரி ஆகியோரை கடந்த 2023 பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தான் பணிபுரியும் அரசு மகளிர் கல்லூரிக்கு அழைத்து போலியாக நேர்காணலை சியாமலா தேவி நடத்தி நாடகமாடியுள்ளார். மேலும் லிங்கேஸ்வரனுக்கு சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நேர்காணல் நடக்க உள்ளதாக கூறி அரசு முத்திரையுடன் கூடிய கடிதத்தை தயாரித்து அதில் போலியாக ஆணையர் கையெழுத்திட்டு தயார் செய்து அனுப்பியுள்ளார். வாங்கி 2 வருடமாகியும் இதுவரை யாருக்கும் அரசு கல்லூரியில் சியாமலா தேவி அரசு பணி வாங்கி கொடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பணம் கொடுத்தவர்கள் சியாமலா தேவியுடன் கிளைக்காக தங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கும் சரியான பதில் அளிக்காமல் பணம் கொடுத்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் வெளிநபர்கள் மூலம் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் இடைத்தரகர் செல்வராஜ் ஆகியோர் கடந்த 19/12/2024 அன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் அரசு கலைக்கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சியாமலா தேவி மீது புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சியாமலா தேவிக்கு விசாரணைக்கு வருமாறு 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி, அவரது கணவர் தனபால், இடைத்தரகர் செல்வராஜ், காயத்ரி உட்பட ஏராளமானோர் இன்று சீலப்பாடியில் உள்ள சியாமலா தேவியின் வீட்டிற்கு நேரில் சென்றனர். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சியாமலா தேவிக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது சியாமலா தேவி ராஜேஸ்வரி அடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வலுக்கட்டாயமாக சியாமலா தேவியை பாதிக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு அழைத்துச் சென்றனர். தற்போது சியாமலா தேவியுடன் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சியாமலா தேவி இதேபோல் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.